டேய் மச்சான் அந்த வீடியோ பாரு. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். வந்து அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. நம்மளோட கை ரெண்டு கை உடைச்சாங்க. கோயில்ல வச்சு கொலை நடந்தது. தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்து. என்னடா இவ்ளோ பேர் கதறாங்க? அப்படி என்ன நடந்துச்சு? இப்படித்தான் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம்ன்ற இடத்துல இருக்க பிரபலமான காளி கோயில்ல செக்யூரிட்டியா வேலை பார்க்குற அஜித் குமார்ன்ற பையன் கிட்ட கோயிலுக்கு கார்ல வந்த ஒரு ஃபேமிலி காரை பார்க் பண்ண சொல்லி அஜித் குமார் கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. கோயிலுக்கு போன ஃபேமிலி திரும்ப வந்து காருக்குள்ள இருந்து 9 பவுன் நகையை காணோம்னு சொல்லி போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி கோயில்ல காரை பார்க் பண்ண சொல்லி அஜித் குமார்ட்ட தான் சாவி கொடுத்தோம், கூட அவரோட நண்பரும் இருந்தாரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே போலீஸ் அஜித் குமாரோட வீட்டுக்கு போய் நகையை திருடி இருக்கான்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் விசாரிக்கிறேன்ற பேர்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தான் குளத்துல நடந்த அப்பா பையனோட லாக்அப் டெத் மாதிரியே இதை லாக்அப்ல வச்சு பண்ணாம வெளியே வச்சு அடிச்சு கொண்டு போய் அந்த இடத்த போய் பார்த்தப்ப வந்து பைப்பு உடஞ்சு கிடக்கு, கம்பு கிடக்கு, கம்பி கிடக்கு, மிளகாத்தூள் பொடி முதல்ல அந்த இடத்துல கிடக்கு. அதிகாரம் கொடுத்தது மக்களை காப்பாத்துறதுக்கு தானே தவிர இந்த மாதிரி அடிச்சு கொள்றதுக்கு இல்ல. நகையை காணோம்னு விசாரிக்க கூட்டி போய் அடிச்சு கொண்டுருக்காங்களே. ஒரு உயிருக்கு அந்த 10 லட்சம் தான் மதிப்பா. எப்படி நீதி கிடைச்சிருலடா? போனதுக்கு அப்புறம் என்னடா சட்டமும் அதிகாரமும் இருக்கிறவனுக்கு மட்டும்தான்.